நம்முடைய செய்தியின் தலைப்பாக தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாசிப்போம் ஒரு வார்த்தையை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், தினமும் நம்ம ஜெபத்தில் கூட சொல்லுவோம். பரமண்டல ஜெபத்தில் வருகிற ஒரு வார்த்தை, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமாம். எத்தனை பேர் இந்த பரமண்டல ஜெபத்தை தினமும் சொல்லுவீங்களா? பரமண்டல ஜெபம் நிசியை நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பைக்கில் போகிறோமோ இல்லை காரில் போகிறோமோ, அப்போ தினமும் இந்த பரமண்டல ஜெபத்தை தமிழில் அவளுக்கு தெரியாது, இன்னும் சொல்லிக் கொடுக்கல. சௌராஷ்டிராலையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லிகிட்டே போவோம். ஜெய்சனுக்கு வந்து சௌராஷ்டிராவில் தெரியும், இவளுக்கு சௌராஷ்டிராலையும் இங்கிலீஷ்லேயும் தெரியும். தினமும் அதை சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கிய ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு பேட்டர்ன், ஒரு வரைமுறையை இந்த பகுதியில் சொல்கிறாரு. அந்த பரமண்டல ஜெபத்தில் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கடந்த சில வாரங்களாக நாங்கள் சிபிஎம்சி இந்த பிஸ்னஸ்மேன் மீட்டிங்லேயும் இந்த ராஜ்யத்தை குறித்து நாங்கள் வந்து படிச்சுட்ருக்கோம். ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் ராஜ்யத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நான் பால்ராஜ் அண்ணன் அவங்க எல்லாமே அந்த ராஜ்யத்தை குறித்து நிறைய டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றைக்கும் இந்த ராஜ்யத்தை குறித்து டிஸ்கஷன் பண்ணோம். இந்த மாலை வேளையில் செய்தி என்ன கொடுப்பது என்று நான் மத்தியானம் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். வார்த்தை எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆராதனை தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு நான் 2-3 டாப்பிக்கெல்லாம் எழுதி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் பேசலாமான்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன். எனக்கு ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தைக்கான அனுமதி கிடைக்கல. அவர் ஆண்டவர் உள்ளத்தில் பேசின வார்த்தை ராஜ்யத்தை குறித்து பேச சொல்லி தேவன் என்னை அனுமதித்தார். அந்த வார்த்தைகளையும் தேவன் கொடுத்தார். அப்போ ராஜ்யம் என்பது ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வீட்டில் சொல்லுவாங்கள்ல, யாராவது ஒருத்தர் பொறுப்பாக இருந்து பண்ணுவாங்க, எல்லாம் அவங்க ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? இல்லைன்னா குட்டி பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணி அவங்க அடம் பிடிச்சே செய்வாங்க, ஐயா ராஜ்யம்தான் எல்லாம், அப்படியே ஒரே காலில் புடியாக நிப்பா போல் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னா என்னது? அவங்களுடைய விருப்பத்தின்படி அங்கே செய்யப்படுகிறது. இதுதானே அந்த எல்லாம் அவங்க ராஜ்யம் சொல்கிறதுக்கான அர்த்தம். தேவன் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதராக இருக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வரணும்? இந்த பூமியில் வருவதாக. இப்போ இந்த பூமியில் அப்போ வேற ஏதோ ஒரு ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு இந்த பூமியின் அதிபதி ஆகிய அந்தகார லோகாதிபதியினுடைய ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. பூமியை பொல்லாங்கன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இயேசுடைய சித்தம் நிறைவேறலையா? நிறைவேறி கொண்டிருக்கு. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த திருச்சபை மூலமாக, இந்த திருச்சபையில் உங்கள் ஒவ்வொரு மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும்போது நாம் அவருடைய காரியங்களையும் அவரை குறித்து நாம் பேசுகிற இந்த வார்த்தையும் அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறது. மதுரையை ஆண்ட ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேர் என்ன? மதுரையை ஒரு மன்னர் ஆண்டார் இல்லையா? பாண்டியா. முழு பேர் பாண்டிய மன்னர். அதிலே நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அப்புறம் ஒரு மகள் இருக்கு. அது என்ன மகள்? திருமலை நாயகர் மகள். அப்போ அவருடைய ராஜ்யம் அந்த நாட்களில் மதுரையில் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எல்லைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. மதுரை டிஸ்ட்ரிக்டோட எல்லை, இந்த பக்கம் உசிலம்பட்டி, அந்த பக்கம் வந்து காரியாப்பட்டி வரைக்கும் இருக்கும், இந்த பக்கம் வந்து மேலூர் வரைக்கும் இருக்கும். இது வந்து மதுரையுடைய எல்லையாக இருக்குது. அடுத்து பக்கத்தில் இருக்க அந்த மாநிலத்திலேயோ இல்லை அந்த மாவட்டத்தையோ போய் போர் விட்டு வென்று அந்த அரசரை தோற்கடித்தா அது எந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துடும்? ஜெயித்த இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகுது? அந்த ராஜ்யம் விஸ்தாரமாகுது. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவும் போரிட்டு தோற்கிற ராஜாவுடைய ராஜ்யம் ஜெயிக்கிற ராஜாவுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்துடுது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஜெயிக்கப்படணும், பிசாசுடைய ராஜ்யம் தோற்கப்படணும். அப்போதான் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும். விளக்கம் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பிசாசுடைய ராஜ்யம் தோற்கப்படணும்.
ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க காரியம் என்னன்னா, பிசாசு தன்னுடைய வல்லமையினால ஏமாற்றி கொண்டு ஜனங்களை வஞ்சித்து கொண்டு அவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் இருளின் ராஜ்யத்தில் வாசிப்பு ஒரு வசனத்தை கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? இங்க சொல்லப்பட்டிருக்கு, கொலோசையர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இங்கே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், 2 ராஜ்யத்தை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. ஒன்று ஒளியின் ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை அறியாத முன்பு நாம் எப்படி இருந்தோம்னா இருளின் ராஜ்யத்திற்குள்ளே இருந்தோம். பாவமான காரியங்கள் செய்தோம், இஷ்டப்படி வாழ்ந்தோம், அது போக நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகளோடு வாழ்ந்தோம், சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்தோம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தோம், கடனில் இருந்தோம், நோயில் இருந்தோம். இதெல்லாம் இருளின் ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒளியின் ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் நமக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, இங்கே இளைப்பாறுதல் உண்டு, இங்கே கடன் இல்லை, இங்கே நோய் இல்லை, இங்கே நமக்கு விரக்திகள் கிடையாது, ஏமாற்றங்கள் கிடையாது, தோல்விகள் கிடையாது. இதெல்லாம் ஒளியின் ராஜ்யமாகிய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோமோ அவங்க வீடுகளில் ஒளியின் ராஜ்யம் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல வர முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மை எந்த ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் என்ன ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளுடைய போக்கில் விடுறதுனால அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க, அவங்க போக்கிலே விடுவாங்க. அப்படின்னும் போது அது சீரழிவுக்கு கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, பிறம்பினால் அடின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவன் சாக மாட்டான், ஆனால் அவன் அவனுடைய ஆத்தும மரணத்துக்கு தப்பிக்கப்படும் சொல்லி பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வளர்ந்துருக்கு. அப்போ நம்ம விட்டுட்டோன்னா வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அறியாதவர்களாய், தேவனுடைய வாசனை இல்லாதவர்களாய் உலகத்தின் ராஜ்யத்திற்குள்ளே போயிடுறாங்க. அன்றைக்கி வருத்தப்படுறாங்க நிறைய குடும்பங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய பெற்றோர்கள். என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கறது இல்லைங்க, தோல் மீறி வளர்ந்துட்டான், அடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அவன் சொல் பேச்சே கேட்குது, வீட்டுக்கு வர்றதில்லை, வந்தால் பேசுறதில்லை, செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கான், பைக் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கான், இந்த பைக்கு தான் வேணும் அடம் பிடிச்சி கேட்டான், காசை கொடுத்து கடனை வாங்கி செல்ஃபோனை வாங்கி கொடுத்தது, பைக்கை வாங்கி கொடுத்தது, ஊரை சுற்றுறான், ஊதாரியாக இருக்கான், வேலைக்கு போக மாட்டான், கல்யாணம் ஆக மாட்டேது. இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி குடும்பங்கள் இருக்குது தெரியுமா? பெற்றோர்கள்லாம் அவங்க சம்பாதிச்சாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, அந்த நாட்களில் ஓஹோன்னு தலை நிமிர்ந்து வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய சந்ததியினால் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்களுடைய வீட்டில் தேவனுடைய ராஜ்யம் இல்லை, இந்த ஒளியின் ராஜ்யம் இல்லாமல் இருளின் ராஜ்யத்திற்குள்ள அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய கடைசி காலங்களில் தன்னுடைய பெற்றோரை பராமரிக்க முடியாமல் அவங்களையும் கைவிட்டுருவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையும் சரியாக நடத்த முடியாமல் குற்றங்களில் ஈடுபட்டு அல்லது தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஓட்டிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் வரும்போது செழிப்படைவீர்கள். நீங்கள் அதற்குள்ளே வரும்போது நீங்கள் வளருவீர்கள். உங்களுக்கு திறமை தாழ்ந்துகளை தேவன் கொடுப்பார், ஞானத்தை தேவன் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கையாள வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் கொடுப்பார். கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, இருளின் ராஜ்யத்தில் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வருவதற்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். எப்படியெல்லாம் நம்ம வருமானத்தை மிச்சப்படுத்த முடியும், எப்படியெல்லாம் சிக்கனமாய் வாழ முடியும், எப்படியெல்லாம் இந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியும், எப்படி கடன் அடைப்பது அப்படின்றதெல்லாம் தேவன் ஞானம் கொடுப்பார். நம்ம பிளான் போடுறதெல்லாம், நம்ம பட்ஜெட் போடுறதெல்லாம் இல்லைங்க. என்கிட்ட வருமானம் அதிகப்படுத்தணும், உலகம் சொல்லுது நீ கடன் அடைக்கணும்னா வருமானத்தை பெருக்குன்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் கொஞ்சம் வருமானத்தில் நான் ஆசீர்வதிப்பேன்றார். உலகம் சொல்கிற மாதிரி நீ 10 வருமானம் பண்ணாலும் சரி டென்ஷன் தான் ஆகும். 10ஐயும் உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது. இரு வழிகளில் நடக்க முடியாது, கோணலாக தான் நடக்க முடியும். இரு எஜமான்களுக்கு வேலை பார்க்க முடியாது.
உலகம் சொல்கிற ஃபார்முலா, நீ 2-3 வேலையை சைடில் வேலை பார்த்தா தான் உன்னால் வந்து கடன் அடைக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும். லாஜிக்காக அது உண்மையாக இருந்தாலும் நீ 10 வேலை பார்த்து 10 இடத்துல சம்பளம் வந்தாலும் சரி, உன் கடன் அடையாது. நம்மளை விட 10 மடங்கு சம்பளம் வாங்குகிற ஜனங்கள் இருக்காங்க. சம்பளம் வாங்கின ஒரே வாரத்தில் காலியாகிடுது. அவங்களும் கடன் வாங்குறாங்க. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அவன் குறைவில் வாழ்ந்து கொண்டிருப்பான். தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதில் ஆசீர்வாதம் இருக்குன்னா நீ கடன் இல்லாமல் வாழலாம், நீ ஆசீர்வாதத்தோடு வாழலாம். பாலச்சனன் அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடனே கிடையாது. அவர் சொல்கிற, கடனே வாங்க மாட்டேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வருமானம், ஆனால் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை உறுதியாக பிடிச்சிக்கங்க. ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே இருங்க, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இருளின் ராஜ்யம் சொல்லும், நீ செலவு பண்ணு, பார்த்துக்கலாம், வந்துடும், தீபாவளி போனஸ் வரல அப்போ பார்த்துக்கலாம், தவணையில் வாங்கிட்டேன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லி நமக்கு இருளின் ராஜ்யத்தில் ஐடியாஸ் எல்லாம் வரும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு. ஆனால் ஒளியின் ராஜ்யம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லி. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? உங்கள் வீட்டில் என்ன ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது? இதுக்கு நீங்கள் தான் பிரயாசப்படணும். இந்த ராஜ்யமும் உங்களுக்கு இருக்குது, இந்த ராஜ்யமும் இருக்குது. ரெண்டுத்தில் நீங்கள் எதை எடுக்க போகிறீங்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட ராஜ்யம் நீங்கள் கட்டப் போகிறீர்கள்? யாரோ வந்து கட்ட போகிறதில்ல. இல்லை, இயேசு கிறிஸ்து திரும்பவும் மனிதனாக வந்து கட்ட போகிறது கிடையாது. இன்னைக்கு அதிகாரத்தை நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. பிசாசை எதிர்ப்பதற்கு நமக்கு திருவசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம பட்டயத்தை கையில் எடுத்து பிசாசை விரட்டி எதிர்த்து நிற்கும்போது தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படுகிறது. பிசாசு தோற்று போகிறான், தேவன் வெற்றி சிறக்கிறார். யெகோவா நிசியாய், தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பிரயாசப்படுங்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் தேவனுடைய ராஜ்யம் கட்ட முடியும். கட்டணும்னா எங்கிட்ட போயிட்டு செங்கலை வாங்கிட்டு, ஆலோ பிளாக்ஸை வாங்கிட்டு, சிமெண்ட்டை வாங்கிட்டு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட்டிஷியனை வாங்கி கட்டுறதா? அது வந்து சும்மா சாதாரணமாக நம்ம இது கட்டுறது. இங்கே இந்த பார்ட்டிஷன்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, லைட்டிங்லாம் போட்டிருக்கோம். இது வந்து சும்மா கட்டடத்துக்கு. இந்த கட்டடம் எப்படி கட்ட முடியும்னா தேவனுடைய திருவசனத்தை கொண்டு கட்ட முடியும். உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை கொண்டு கட்டுங்க. இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. இந்த வார்த்தை தான் உருவாக்குகிறது. இந்த வார்த்தை தான் வாய்ப்புகளை உண்டு செய்கிறது. இந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். நம்ம பாருங்க, யெகோவா ஹோசேனா, உருவாக்கும் தெய்வம் நீர். ஹல்லேலூயா. உருவாக்கும் தெய்வம் உங்க கூட இருக்கிறார். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா, ஆராதனை உமக்கே. அவர் உருவாக்குகிற தெய்வம், இல்லாதவைகள்லேருந்து உருவாக்குகிற தேவன். உங்களுக்கு இது இல்லை, இதுக்கு வரல, இது தோணலை, இது செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக வழியை உண்டாக்குகிறவர், அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்கணும்னா ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் வரணும். இந்த ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குமாரனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ இவங்க எல்லாம் இந்த ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே வந்துடுறாங்க. ஒளியின் ராஜ்யத்தில் வரும்போது அங்கே இருள் இல்லை. இப்போ இந்த இடத்துல எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டா இந்த இடம் அப்படியே இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, தடுமாறுவோம். இருளின் ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்படி தான் தடுமாறி இருப்போம். கடன் அடைக்க முடியாமல் இங்கிட்டு இருந்து வாங்கி அங்கிட்டு கொடுத்து, வட்டிக்கு மேலே வட்டியை வாங்கி அங்கிட்டு கொடுத்து, தவணை முடிகிறது அங்கிட்டு கொடுத்து, இருக்கிற வருமானம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு, மருந்து மாத்திரையை கொண்டு போயிட்டு, பிரச்சனை மேலே பிரச்சனை, தடுமாற்றம், வழி இல்லை, உதவுறதுக்கு யாரும் இல்லை. இதுதான் இருளின் ராஜ்யம். ஆனால் ஒளியில் ராஜ்யத்தில் பாதை உங்களுக்கு தெரியும். நேராக போயிட்டு நம்ம நின்றுட்டு இருப்போம், திடீர்னு வெளிச்சம் வரும்போது, ஓ முட்டுச்சுவரா, வழி இல்லையா, அப்போ திரும்பி பார்த்து வழியை கண்டுபிடிச்சிடும், இப்படி போனால் கரெக்டாக இருக்கும். தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்குகிற தேவன். ஒளியின் ராஜ்யத்தில் உங்களுக்கு வழி உண்டு. இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். இயேசுவை பிடிச்சிட்டிங்கன்னா ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள வந்துடுவீங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறது, ஒரு இது டயக்ராம் போட்டிருப்பாங்க. இப்படி இப்படி போனால் முட்டோம், திரும்ப இப்படி வந்து இப்படி சுற்றி அப்படி கடைசியில் ஒரு பாதையில் வந்து ஒரே ஒரு பாதை இருக்கும். அதை சரியாக கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இதுக்கு மார்க்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏசு ஒருத்தர் தாங்க வழி. வழி இருக்கிற மாதிரி தெரியும், போவோம், முட்டுவோம், விழுவோம், அங்கே வழி கிடையாது. பாதை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும்.
எல்லாருமே இன்னைக்கு சொகுசாக வாழ்கிறதுக்கு தான் ஓடுறாங்க. ஆனால் இடுக்கமான வாசல், சபைக்கு வரணும்னா நான் கசப்பு, ஏன்னா யார் அதெல்லாம் உட்காந்து கேட்கறது. ஆனால் சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபீஸை கொடுத்து அவன் என்ன சொல்லுவான்? வேதத்திற்கு புறம்பாக சொல்கிற போகிறதே கிடையாது. எனவே தேவனுடைய வார்த்தை நமக்கு இலவசமாக என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் நம்முடைய திருச்சபையில் பேசி கொண்டு இருக்கிறார். இதை கேட்கிறவர்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் தேவன் சொல்கிறார், என் சபையை கட்டுவேன். என் சபை அப்படின்போது வெறும் கட்டடம் அல்ல, வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுகிறார். அந்த வாழ்க்கையில் ஒளியின் ராஜ்யத்தில் நடப்பதற்கு தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை எதில் நீங்கள் உருவாக்குறீங்க? நீங்கள் எதில் உருவாகி கொண்டு இருக்கீங்க? உங்கள் குடும்பம் எதன் மீது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது? இருளின் ராஜ்யத்தில் இன்னும் இருக்கா, இல்லை ஒளியின் ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கா? வீட்டில் யோசிச்சு பாருங்க, நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கேன்? ஏதோ நாள் போகுதுன்னு சொல்லி நாட்களை கடத்துவதல்ல, வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு. உங்கள் குடும்பங்கள்லாம் எதில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது? டெய்லி எந்திரிக்கிறோம், குளிச்சு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வேலைக்கு போயிட்டு வர்றோம், வேலைக்கு போய்ட்டு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு தூங்கிட்டு எந்திரிக்கிறோம், அடுத்த நாள் இதே தான், இப்படியே பொழப்பு ஓடிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. எதில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது கவனமாக செலுத்தும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறலாம்? அவங்க மிஷின் மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, வர்றாங்க, சொந்த பந்தங்களுக்கு கல்யாணம் விட்டு போகிறாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறாங்க, அப்படியே கடன் படுறாங்க, திரும்ப கட்டுறாங்க, தவணை வாங்குறாங்க, திரும்ப கட்டுறாங்க, நோய்படுறாங்க. இது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறதால தான். ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறன்றதை ஆவிக்குரிய தளத்தில் பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கிற கண்களால் மாத்திரம் பார்க்கிறதல்ல, இந்த ராஜ்யம் ஆவிக்குரிய தளத்தில் நடக்கிறது. அந்த ஆவிக்குரிய தளத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். உங்கள் மனம் புதிதாகிறது போல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறணும்னா உங்க மனசுல மாற்றம் வேணும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தினார்? அவங்க மட்டும் 11 நாளில் அவங்க கானான போய் சேர்ந்தாங்க. ஏன் இப்படி வித்தியாசங்கள்னா அவங்களுடைய எண்ணங்கள் மாறுவதற்காக. அந்த ஜென்ரேஷனே அவர் ஆண்டவர் ஒழிச்சு கட்டிட்டார். குறை சொல்கிற ஜென்ரேஷன். அவங்க ஃபுல்லாமே எப்படி இருப்பாங்க? நாங்கள் எகிப்திலே இருந்து தான் நலமா இருக்கோம், அங்கே கல்லறை இல்லைன்ட்டா இங்கே கொண்டு வந்தீங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு காடே இல்லை, தண்ணியே கொடுங்க. குறை சொல்கிற ஜென்ரேஷன், நெகட்டிவாக புறணி பேசுகிற ஜென்ரேஷன். அதனால் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி புது ஜென்ரேஷனை. ஏன்னா இவங்கள உள்ளே விட்டால் குரங்கு கையில் பூமாலை தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்ன ஆகும்? போயிடும். அதனால தான் அந்த ஜென்ரேஷனை ஃபில்ட்ரு பண்ணி அடுத்த ஃப்ரெஷ்ஷான ஜென்ரேஷனை கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உருவாக்கி அதை ஆளுகை செய்ய தேவன் கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம் புதிதாயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஒளியின் ராஜ்யம் உங்களுக்குள்ளே உண்டாகும். திருச்சபை மக்களே, உங்கள் குடும்பத்தில் ஒளியின் ராஜ்யம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இருட்டாக இருக்குது, லைட்டு பீஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே லைட்டை வாங்கி மாட்டுவோம். வெளிச்சம் பத்தலைன்னா பவர் கூட வந்து வாட்ஸை கூட வந்து மாட்டுவோம். நல்லா வெளிச்சம் பிரகாசிக்கும் போது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நல்லா இருக்குது. அந்த காலத்தில் ஒரு குண்டு பல்ப் இருந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு குடிசை வீட்டில் புகையெல்லாம் அடித்த வீட்டில் ஒரு குண்டு பல்ப் இருக்குன்னா வெளிச்சம் பத்துமா? இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போல்லாம் எல்இடி பல்ப் வந்துருச்சு, எமர்ஜென்சி லைட் வந்துருச்சு. அப்படி தட்டினா போதும், அப்படி ப்ரைட்டாக மாறுற அளவுக்கு வந்துருச்சு. இந்த காலங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ போய் அந்த காலத்தில் அந்த சிமெண்ட் விளக்கு வச்சு வாழ முடியுமா நம்மளால்? யாராச்சும் வாழுவோமா? எதுக்குங்க வாழணும்? இவ்வளோ வசதி வந்துருச்சு இல்லை? பட்டண தட்டனா லைட் எரிய போகுது, வெளிச்சம் வந்துட போகுது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது வெளிச்சம் உதிக்கும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் மூலம் வீசக்கூடிய வெளிச்சத்தில் நிறைய ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி ஓடி வருவார்கள். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் எல்லாரையும் அழைப்பதற்காக இன்றைக்கு தேவன் உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டி கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் கட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்க விட்டு கொடுக்கணும். அவர் உங்க மூலியமா கிரியை செய்வதற்கு நீங்க விட்டு கொடுக்கணும். உங்க பேச்சில் ஒரு மாற்றம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசி நம்ம முடிச்சிருவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். இந்த 2 ராஜ்யத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை இங்க கொடுத்திருக்கிறார். யோவான் 10:10 ஆமேன். இங்க 2 ராஜ்யத்தை குறித்து இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜ்யம் என்ன சொன்னேன்? இருளின் ராஜ்யம். இன்னொரு ராஜ்யம் என்ன சொன்னேன்? வெளிச்சத்தின் ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யத்தில் எப்படி இருக்கும்னா அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான்.
ஒளியின் ராஜ்யத்தில் எப்படி இருக்கும்னா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இருளின் ராஜ்யத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருந்து இழப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் நம்ம சுற்றி 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 வருவான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல அவன் வருவான். ஆனால் நம்முடைய யூத ராஜ சிங்கமோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களிடத்துல ஒளியின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, அவை பரிபூர்ணப்படுவதற்கு தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கீங்க? இருளின் ராஜ்யத்தை நீங்கள் கட்டுறீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். இன்றைக்கி நல்லா இருக்கும், இனி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், புசிப்பதற்கு ருசியாக இருக்கும், என்ஜாய் பண்ணணும் லைஃபை. ஸ்டேட்டஸ் போட்டுருவோம் உடனே, லைஃப் இஸ் ஒன் லைஃப், பியூட்டிஃபுல், என்ஜாய்ஃபுல், அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுற வேண்டியது தான். 4 பேர் பார்த்த உடனே பொறாமப்படட்டும், நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து பொறாமப்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணுற சந்தோஷங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் கடைசியில் நியாய தீர்ப்பில் நிப்பாட்டுவார்ல, அதை யோசிச்சு பார்க்குறோமா? நம்ம அந்த ராஜ்யத்திற்குள்ளே போகணுன்னா இந்த நியாய தீர்ப்பை ஒன்று கடக்கணுமே. இன்றைக்கி என்ஜாய் பண்ணிடலாம், ஆனால் நாளைக்கு நம்முடைய சந்ததிக்கு, இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணிடலாம், நம்முடைய சந்ததி, நான் என்ன செய்கிறேனோ அதை தானே என் பிள்ளைகளும் செய்வாங்க, என் சந்ததியை செய்வாங்க. இன்றைக்கி நம்ம வேதத்தை மறந்தோன்னா தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார். இன்னைக்கு அந்த வேதத்தை நம்ம காத்து கொண்டோன்னா 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்வார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேதத்தில் தேவனுடைய வார்த்தையில் ஏதாவது நம்ம அழிந்து போகணும்னு போட்டிருக்கா? இல்லை, அழிந்து போகணும் இந்த வேதத்தில் போடவே இல்லை. இதில் இருக்கிறபடி நீ கை கொண்டாயானால் இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே பழிக்கும். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ கை கொண்டன, வேற எதுவுமே இதில் போடலையே. இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதா, கட்டக்கூடியதால இருக்கு. ஆனால் இதை நம்ம கை கொள்ளனா எப்படி வாழ்க்கை கட்டப்படும்? இந்த உலகத்தில் ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கு, நல்ல காரியங்கள் போல தோன்றுகிறதா இருக்கும், ஆனால் அது காணல் நீரை போல ஏமாற்றி விடும். நம்முடைய வாழ்க்கை அழிவுக்குள்ளே போயிடும். எனவே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க, அதுதான் ஜீவன் உண்டாக்கும். இது வரைக்கும் நான் இருளின் ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கை எப்படியே போயிடுச்சு, இதுக்கப்புறமாவது இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இந்த வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள், இந்த வார்த்தையின்படி நீங்கள் கை கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க, உங்கள் குடும்பத்தில் நடந்துக்குங்க. இதில் டைம் ஷெட்யூல் போட்டிருக்கு, நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு, 3 வேளையை நான் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு. இதன்படி வாழ்ந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். தேவனே அதிகாலமே உண்மை தேடுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. ராச்சாமங்களே உண்மை தியானிப்பேன்னு போட்டிருக்கு. எப்பொழுதுமே அவர் நினைவா. அப்போ வேலை வெட்டிக்கா போகக்கூடாதா அப்படின்னா, வேலை செய்து கொண்டே தேவ நாமத்தை உயர்த்துங்க. உங்கள் வேலையில் அவர் சாட்சியாக இருப்பார். சமைக்கும் போதும் அவரை துதிச்சுட்டே சமைங்க. வேலைக்கு போகிறீங்களா, வேலை பார்த்துக்கிட்டே உள்ள துதி ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், நிப்பாட்டாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஜெப மாலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எண்ணிக்கிட்டே இருப்பாங்களே ஜெப மாலை, ஒவ்வொரு மணியாக தள்ளிட்டு. அப்படி அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ், அந்த ஒருமுகத்தன்மைக்காக அது பண்ணுறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. இது 1000 முறை சொல்லட்டுனா நமக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லியெல்லாம் அடித்து விடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீ 1000 இல்லை 10,000 முறை சொல்லட்டினாலும் உனக்குள்ளே மாற்றம் வரலன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒரு ஃபோக்கஸ், நம்ம அதில் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ நீங்கள் வேலை செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. நான் மெடிக்கல் ரெப்பாக இருக்கும்போது நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவேன். இப்பயும் அப்படி தான். நாளைக்கு ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு வாரம் போயிட்டு வருவேன். இந்த ட்ராவல் டைம்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பைக்கில் போகும்போது ஆண்டவரை துதிச்சுட்டே போவேன். ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டு உயர்த்திட்டே போவேன். தாவீது அன்றைக்கி காட்டில் உயர்த்தினதுனால, ஆண்டவரை உயர்த்தினத அவரை ராஜாவாக தேவன் உயர்த்திட்டார். என் வாழ்க்கை அப்படி தான். நான் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருந்தேன். சில நாட்கள் முன்னதாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அந்த மெசேஜில் அவர் சொல்லியிருந்தார், தாவீதை ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல் உன் வாழ்க்கையும் வெகு விரைவாக ஆண்டவர் உயர்த்திருக்கிறார்.
இன்னும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிளஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அப்போது துதி தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கையை உயர்த்த போகிறது. இப்போ ஒளியின் ராஜ்யம் வேணும்னு சொல்கிறோம். ஒளியின் ராஜ்யத்தை கட்டப்படணும்னா வார்த்தையே நம்ம வந்து தியானிக்கணும்னு சொல்கிறோம். சரி, நான் வார்த்தையை தியானிக்கிறேன், ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்கிட்ட என்ன மாற்றங்கள் தெரியுமா? நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பேன், அவருடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருப்பேன். என்கிட்ட வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும். நான் பேசுகிற வார்த்தை எல்லாம் நெகட்டிவாக வராது. எனக்கு தெரியும் இது அவ்வளோதான், போச்சு, உடஞ்சிரும், முடிஞ்சிச்சு, வாழ்க்கையெல்லாம் போச்சு, நான் சொன்ன கேட்கல அப்படின்லாம் வராது. சரி, விடு, திரும்பவும் ஆண்டவர் உயர்த்துவார், திரும்ப ஆண்டவர் கட்டுவார். வார்த்தையில் வித்தியாசம் நாம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், தர சான்றிதழ் நமக்கு நாம கொடுக்கணும். நம்மளால் கொடுக்க முடியுமா? நான் வந்து மாற்றம் அடைந்திருக்கிறேன், இயேசுவை நம்பி வந்ததுனால, இந்த வார்த்தையை கேட்கறதுனால, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகிறதுனால என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறா? எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு? அதே போல் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, வார்த்தையை கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதே குணாதிசயம்தான், அதே கோவப்படுறது தான், அதே கெட்ட வார்த்தை தான், அதே போல் புறணி பேசுகிறது தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் மாற்றம் வரலையே. அன்றைக்கி அப்படி தான் இருந்தேன், இன்றைக்கி இப்படி தான் இருக்கேன்னா மாற்றம் இல்லையே. அப்போ அந்த வார்த்தை எனக்கு கிரியை செய்யலையே. வார்த்தையை கேட்குறேன், நான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கேன், மைண்ட் எங்கே இருக்குது? எங்கேயும் அமெரிக்காவில் இருக்குது, இல்லை வீட்டில் வச்ச குக்கரில் இருக்குது, இல்லை மத்தியானம் வச்ச கறிச்சோரில் இருக்குது. இங்கே மைண்டு இல்லை. ஆனால் இங்கே மைண்டு இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை நமக்குள்ளே பேசுதுன்னா, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை, உள்ளத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ எனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கும். நாளைக்கு நான் திங்கக்கிழமை போன உடனே பயப்படுவேன், இப்போ நான் பயப்பட மாட்டேன். எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன், இந்த வார்த்தை எனக்கு கண்டிப்பாக நிறைவேறும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நிறைவேறும் சொல்லி நமக்குள்ளே ஒரு தைரியம் வருதுன்னா, என் உள்ள மாறி இருக்கு. என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு நினச்சி வந்தேன் உள்ள. இல்லை, ஆண்டவர் சொன்னார், இனிமேல் துளிர் விட்டு செழிக்குன்றாரு, தீர்க்க ஆயுசு இருக்குன்றாரு. இந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேன். அவருடைய இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன நமக்கு? அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. ரூத் 2:2 சொல்லப்பட்டிருக்கு, அவரால் நிறைவான பலன். ஹல்லேலூயா. ரூத் 2:12 அவரால் நிறைவான பலன் உனக்கு உண்டாகும். இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை காக்கிறவர் உறங்கார். என் வாழ்க்கையை செழிக்க போகுது, நான் மீண்டு வருவேன், எழும்பி பிரகாசிப்பேன், நான் ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கேன். இந்த எண்ணத்தோடு இருக்கு. நான் நம்முடைய உள்ள மாறி இருக்கு. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சபைக்கு வர்றதுனால இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. சபைக்கு வர்றதுனால நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஆனால் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை இடிப்பதற்கான வார்த்தைகள் தான் வரும். என்னத்தை பெருசாக பண்ணிட்டு, என்ன நீ பண்ண முடியும், உனக்கு என்ன சப்போர்ட் இருக்கு, என்ன பண்ணிடுவே நீ அப்படின்னு சொல்லி நம்முடைய இடிக்கக்கூடியதாய், நம்பிக்கை அற்ற தன்மையாய் அவங்க பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நம்முடைய இருதயத்தை கட்டக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இருளின் ராஜ்யத்தில் இல்லை, இப்போ எங்கே இருக்கீங்க? ஒளியின் ராஜ்யத்தில் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒளியின் ராஜ்யம் இருக்கு, குமாரனுடைய ராஜ்யம் இருக்கு, ஆளுகை அவர் செய்வார். அந்த ராஜ்யத்தில் ராஜாவுடைய சித்தம் தானே நிறைவேறும். நம்முடைய விருப்பம் நிறைவேறுமா? இல்லை, நம்முடைய சுய விருப்பங்கள் அல்ல. ஆனால் ராஜாவுடைய சுத்தமே நீங்கள் செழிப்பாக வாழணுன்றதான். அப்போ அவர் நிறைவேற்றுவாரா இல்லையா உங்கள் குடும்பத்தில்? எனவே விசுவாசத்தோடு உறுதியோடு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒளியின் ராஜ்யத்தில் பாதுகாப்பாக இருப்பீங்க. இருளுக்குள்ளே போகாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இருளுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம் தெரியுமா? ஒளிக்குள்ளே வர்றது தான் கஷ்டம். ஏன்னா சில கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ இருளின் ராஜ்யத்தில் போகணும்னா நம்ம எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணால் சுய விருப்பத்தின்படி செய்யலாம். ஆராதனைக்கு வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம். யார் கேட்க போகிறாங்க? என்ன பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாரா? ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் யார் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, யார் என்னை எதிர்த்து பேசக்கூடாது, யார் என்னை அடக்கக்கூடாது. நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், அன்பினால் மட்டும்தான் அடங்குவேன்னுவோம், ஆனால் அதுக்கும் அடங்க மாட்டோம். இப்படியெல்லாம் வாழ்வோம். ஆனால் தேவனுடைய திருச்சபைக்கு அடங்கி வாழ்கிறவர்கள், ஊழியக்காரருக்கு செவி கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கை ஒளியின் ராஜ்யத்தில் பாதுகாப்பாக இருக்கும்.
நீங்கள் இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்களா? நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற வாழ்க்கை. எல்லா காரியத்திலும் கர்த்தரை முதலாவது வைக்கணும். அவருடைய வார்த்தையை வாஞ்சையோடு தியானிக்கணும். இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னை குறித்து என்ன சொல்லப்படுது, என் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி தேடி தேடி வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்கணும். ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்கிறாரா, அவர் உங்களுக்கான அவர் கண்காணி அவர் தான், உங்களுக்கான மேய்ப்பர் அவர் தான். எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. இல்லை அவருக்கு தெரியாமல் அவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் சொல்லுவார், அவர் தடுத்து நிப்பாட்டு, அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்டுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய அந்த எதிர்விளைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அன்றைக்கி மனசு உடஞ்சி திரும்ப சபைக்குள்ளே வரணும். ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு செய்வீங்க, அவர்கள் மூலியமாக தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்கார சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா திருச்சபைக்கு நம்ம எல்லாமே எல்லா வாரங்களும் வர்றதுக்கு முயற்சி செய்யணும். யாரெல்லாம் முன்னாடி ஆரம்ப ஜெபத்துக்கு வந்தீங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. பாதியில் வந்தவங்க வேலை விஷயமா அலுவல் விஷயமா வந்திருப்பீங்க. சரி, சில காரணங்களால் லேட் ஆகிருக்கலாம். ஆனால் எல்லா வாரமும் லேட்டாக வரக்கூடாது. ஆனால் இங்கே யாரும் அப்படி வரல. சிலர் வந்திருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. ஆரம்ப ஜெபத்துக்கு வர்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், ஆரம்ப ஜெபத்துக்கு வர்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஆரம்பம் மட்டும் முடிவு வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்மக்கிட்ட இருக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல அவருடைய வார்த்தை வெளிப்படும். ஒருவேளை நமக்கான வார்த்தை ஆரம்ப ஜெபத்திலேயே நமக்கு முடிஞ்சு போச்சுன்னா, சிலருக்கு ஆமேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த வார்த்தை கிடைக்கலாம். எதிர்பார்ப்போடு இருப்போம், வார்த்தையே வராது. ஆனால் வெறுமையாக போக மாட்டீங்க. திருச்சபை என்றைக்குமே தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு தான் போவோம். அது எந்த நேரத்தில் கிடைக்கும் தெரியாது. இங்கே பேசப்படுகிற ஒரு வார்த்தை பல ஜனங்களுக்கு பலவிதமாக ஆவியானவர் கிரியை செய்வார். எனவே நம்முடைய வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணிடாதபடிக்கு ஆரம்ப ஜெபத்தில் வந்து உட்கார்ந்துட்டோன்னா, ஒருவேளை ஆரம்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசுவோம்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் ஓடுவதற்கு பலன் பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, ஆரம்ப ஜெபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, ஆரம்ப ஜெபத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆரம்ப ஜெபத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், அடுத்த வாரம் பார்ப்பேன். இங்கே யாரும் அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறதில்ல, ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்க போகிறது இல்லை. என்ன ஊழியக்காரன் கேட்பாங்க, ஏன் லேட்டு என்ன ஆச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்லி முடிச்சு விட்டுடலாம். மறுபடியும் அவருக்கு போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வது அவசியம். ஒளியின் ராஜ்யத்தில் இருப்பவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள். உங்கள் குடும்பத்தில் ஒளியின் ராஜ்யத்தை கட்டுங்க. தேவ வார்த்தையை கொண்டு உங்கள் குடும்பத்தை கட்டுங்கள். துதியின் சத்தத்தினால் உங்கள் வீடு நிறைந்திருக்கட்டும். உங்கள் வீட்டில் ஜெபங்கள் நடத்துவதற்கு உங்கள் வாசலை திறந்து கொடுங்க. இந்த சத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாற்றங்கள். சுவாசிக்கிற காற்றை யாராவது பார்க்குறோமா? ஆக்சிஜன் சொல்லி நம்ம நம்புகிறோம். அந்த ஆக்சிஜன் எனக்காக கண்ணில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்படி தாங்க நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் துதியும் பாடலும் இந்த வீட்டில் இருக்க சூழ்நிலைகளை மாற்றும். எனவே உங்கள் வீட்டில் ஜெபிக்கணும்னா சொல்லுங்கள், முன்னாடியே சொல்லுங்கள், நான் வந்து உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஜெபிக்கிறது நல்லது. மாதம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துவது நல்லது. இது ஆசீர்வாதத்திற்கு வழி உண்டாக்கும். அந்த சத்தங்கள், அந்த துதியின் சத்தங்கள், ஒரு துதியினால் ஒரு எரிக கோட்டை விழுந்ததான். ஒரு துதிக்கிற ஜனங்களால் ஒரு போரில் ஜெயிச்சாங்களாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் இருக்க பிரச்சனை போராட்டங்கள் ஒழியணும்னா உங்கள் வீட்டில் ஜெபத்தை நடத்துவதற்கு உங்கள் வீடை திறந்து கொடுங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். அதற்கு சாட்சி சகோதரர் கார்த்திக் எண்ணத்தையின் அவர் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை இந்த சபை தொடங்குவதற்கு முன்பதாக அவர் வீட்டில் தான் மாதந்தோறும் நடத்தணும். ஒரு கேர்செல்லை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துச்சு. இருளின் ராஜ்யம்லாம் ஒளிஞ்சிச்சு, ஒளியின் ராஜ்யம் உண்டானது. அந்த இடம் ஒரு பெத்தேலாக மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த இடத்துல துதியின் ஆலயமாக இருக்குது. அங்கே இருக்க ஜனங்களுக்கு அது ஒரு ஆலயமாக இருக்குது. அநேக ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகுது, அநேக ஜனங்களுக்கு ஜீவன் வருது. உங்கள் வீட்டை துதியின் ஆலயமாக மாற்றுங்க, சர்ச்சாக மாற்றுங்க. உங்கள் வீடு சர்ச்சாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி மாற்றுங்க உங்கள் வீட்டை. தினமும் தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடியதாய், தேவனுடைய பாடல் பாடக்கூடியதாய். இப்போ தான் நிறைய வசதிகள் இருக்குல்ல, லேப்டாப் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, ஃபோன் இருக்குது. பாடலை போட்டு விடுங்க. வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சத்தங்கள் கேட்கட்டும். இந்த தேவனை உயர்த்துகிற சத்தங்கள் கேட்கும்போது இருளின் ராஜ்யம் ஒழிந்து போகும், ஒளியின் ராஜ்யம் கட்டப்படும்.
எனவே உங்கள் குடும்பம் ஒளியின் ராஜ்யத்தில் கட்டப்படுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்கள் பிள்ளைகள் ஒளியின் ராஜ்யத்தில் கட்டப்படுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். எந்த பிரயாசமும் பண்ணலை, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா முடியாத காரியம் இல்லையா? நம்ம கிரியை செஞ்சாதான், விசுவாசம் கொடுத்தாதான் ஆண்டவரே அங்கே அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் எவ்வளவோ இடத்துல அற்புதம் செஞ்சார், ஒரு இடத்துல மட்டும் அவரால் அற்புதம் செய்ய முடியலையா? காரணம் என்னன்னா, அந்த ஊர் ஜனங்க அவிசுவாசிகளாக இருந்தாங்க. அவிசுவாசம் இல்லாத இடத்துல தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தோடு காத்துருங்க, துதியை செலுத்தி கொண்டே இருங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் மேலே 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 பண்ணிக்கிட்டே போவார். அல்லேலூயா. தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போமா. ஆண்டவரே, உங்கள் ராஜ்யம் கட்டப்படுவதாக. ராஜா சொல்லுங்கள், என் குடும்பத்தில் உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும் ஏசப்பா. என் குடும்பத்தில் உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும். என் வாழ்க்கையில் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் ஆண்டவர் எனக்குள்ள வருவதாக. உங்க வார்த்தையை நாள் கட்டுவீராக ஏசப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். சேர்ந்து சொல்லுங்க, ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். சொல்லுவோமா? பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். ஆவியானவரே, இந்த நாளில், இந்த திருச்சபையில் நீர் எங்களோடு இந்த பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் எங்களை நீ சேர்த்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒளியின் ராஜ்யத்தில் எங்களை ஆண்டவர் இழுத்து கொண்டதற்காக, உங்கள் அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கள் வேலையில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கள் ஊழியத்தில் உங்களுடைய ராஜ்யம் விஸ்தாரமாவதாக. உங்கள் ராஜ்யத்திற்குள்ள உட்பட்டவர்களாய் எங்களை பாதுகாப்போடு உங்கள் செட்டைகளின் நிழலில் மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் நீ ஆளுகை செய்யுங்க. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உங்களுடைய மகிமை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஆண்டவரே கனமும் மகிமையும் செலுத்துக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா நாட்களிலும் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். அல்லேலூயா.